மக்களே, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கரண்ட்டு மின்சாரத்தை பற்றி, காத்தாடியை பற்றி. சரிங்களா? அதை பாருங்கள். கரண்ட் வாரியம், மின்சாரத்துறை கரண்ட் பில்லு ஏறும்ன்றது. ஏற்கனவே 3 தடவை ஏற்றிருக்கு, இப்போ வர ஏறும்ன்றது. பார்த்தீங்களா? கரண்ட் பில்லு ஏறிக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒழுங்காக கரண்ட் கொடுத்ததே இல்லை. இதில் கரண்ட் வண்டி, பைக்கு கரண்ட்டு, சைக்கிள் கரண்ட்டு, காரு கரண்ட்டு, லாரி கரண்ட்டு, பஸ்ஸு கரண்ட்டு, செல்ஃபோன் பூரா கரண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் பல தொழில், மனுஷனோட தொழில் பூரா கரண்ட் ஆயிடுச்சு. இவங்க உற்பத்தியை செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? சொல்லுங்கள் மக்களே. கொஞ்சமாச்சு அறிவு வேணாமா? இவர் எப்படி தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு ஒழுங்காக கரண்டே கொடுக்க முடியல? இவருக்கு என்ன தெரியும்? நீட்டை பற்றி, கல்வியை பற்றி பேசுகிறாரு. சொல்லுங்கள் மக்களே. திமுக வரலாறுலே மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவங்க வரலாறில் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. கலைஞருக்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது, உதயநிதி தெரியாது, கனிமொழி தெரியாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? நீட்டை பற்றி பேசுகிறாங்க, கல்வித்துறையை பற்றி பேசுகிறாங்க. மின்சாரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் என்னென்ன பாதிக்கும் என்று சொல்லுங்கள். மின்சார வாகனம் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கு தேவையா? நீ சம்பாரித்து நாட்டுக்கு நன்மை செய்யலை. 200 கோடிக்கு வாங்கின வாங்கியிருக்குன்னா கடனை வாங்கியிருக்க. இங்கே சம்பாதிக்காதவன் ஆம்பளை இல்லைன்ட்டு பொம்பளை சொல்கிறாங்க. வீட்டில் பணக்காரந்தே ஆம்பளைண்டே சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க எங்களை. அப்போ நீங்கள் கடனை வாங்கி செலவு செஞ்சுக்கிருந்தா இது எங்களுக்குள்ள அசிங்கமாக இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் கடன்காரனாவில் இருக்கார். சொல்லுங்கள். இல்லை சார், உங்களுக்கு என்ன சார்? எப்படி சார் நீங்கள் கல்வி பற்றி பேசுகிறீங்க? சொல்லுங்கள். மின்சாரம் இல்லாமல் தமிழ்நாடு எத்தனை வருஷமாக கஷ்டப்படுது? கொஞ்சம் வரலாறு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பெரியாரை பற்றி பேசலாமா? அண்ணாவை பற்றி பேசலாமா? ராஜாஜியை பற்றி பேசலாமா? தமிழ்நாட்டு வரலாறை படிங்க. அதிமுக வரலாறை படிங்க, திமுக வரலாறை படிங்க. மின்சாரம் இல்லாமல் தமிழ்நாடு எவ்வளோ பாதிக்குது? அப்புறம் மின்சார வாகனம் நம்மளுக்கு தேவையா? இங்கே வாகனமே இல்லையா? நீங்கள் தான் இலவசம் கொடுக்குறீங்க.